30 years of பாஷா சொல்றதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. அதாவது எவ்வளோ படங்கள், எவ்வளோ ஆர்டிஸ்டுடைய படங்கள் வருது, எவ்வளோ படங்கள் வந்து அந்த ரிலீஸ் ஆகிற தருணத்தில் கொண்டாடப்படுது, வெற்றி பெறுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில வருடங்கள் கழிந்த பிறகு அடுத்தடுத்த படங்கள், அதே நடிகர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் வரும்போது இந்த படம் அப்படி மெதுவாக நம்ம மனசு விட்டு நம்ம நினைவு விட்டு போயிடும். அவ்வளோதான். மறுபடியும் எப்பாவது ஏதாவது ஒரு தருணத்தில் இல்லை ஒரு ரீரிலீஸ் ஆகும் போதோ இல்லை வந்து ஒரு டிவியில் அதை பார்க்க நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதோ திருப்பி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, மெமரிஸு அப்படி போயிட்டு வரோம். அவ்வளோதான். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆன தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா கொண்டாடப்படுறது. நான் இது வரைக்கும் வேற எந்த படமா பார்த்ததில்ல, கேள்விப்பட்டதில்ல. இந்த ஒரு படம் தான் என்னுடைய வாழ்நாள் அனுபவத்தில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது பாஷா தான். அதாவது சூப்பர் ஸ்டாரே பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 170 படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பாஷான்றது ஒன்று வரும்போது அந்த ஒரு வைப்ரண்ட் ஒரு ஃபோர்ஸ் வந்து எல்லாரும் மனசுலயும் ஒரு உடம்புல ஒரு வருது பார்த்தீங்களா, அது வேற லெவலு. ஏன்னா சீன் பை சீனு, ஷார்ட் பை ஷார்ட்டு அப்படி ரசிச்சு கொண்டாடினாங்க அந்த படத்தை. இன்னைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை முறை டிவியில், சன் டிவியில் இருக்கு அந்த ரைட்ஸு. அடிக்கடி வேற ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது, வேற ஏதாவது ஒரு பெரிய படம் வந்துதான் உடனே அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஷா, சனிக்கிழமை பாஷா அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அப்போவும் டிஆர்பிஸ் வந்துட்டு இருக்கு, ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே போல எந்த பல சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்ல இன்னைக்கும் பல புது படங்கள் ரிலீஸ் ஆகி அது ஒரு சின்ன டிராப் வரும்போது ஒரு இந்த கேப் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க ஸ்கிரீன் பண்ற படம் வந்து பாஷா அப்படிதான் இருக்கு. அந்த காலங்கள்லயும் வந்து ஒரு புது படங்கள் ஓடிட்டு இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள கேப் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் படங்கள்ல பழைய படங்களை ரீரிலீஸ் செய்யறது வாடிக்கை தான் வந்துட்டு இருக்கோம். வரும், ரிலீஸ் ஆகும், பார்க்காதவங்க இல்லை பார்த்தவங்களே திருப்பி பார்க்க தோணும் அப்படின்றவங்கள போய் பார்ப்பாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா எப்போ ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்தை வந்து நம்ம பார்ப்போம், கொண்டாடுவோம் அப்படின்னு இருந்திருக்குன்னா அது இந்த ஒரு படமா தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில இந்த படம் பாஷா வந்து 30 years of பாஷா என்ற செலிப்ரேஷனு ஃபேன்ஸு இன்னைக்கு பல இடங்கள்ல கொண்டாடி மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இது வந்து 30 years of பாஷா மட்டும் இல்லை, நம்ம தேனிசை தென்றல் தேவாக்கும் ஒரு மிகப்பெரிய படமா தான் இன்னைக்கும் வந்துருக்கு. அவர் வந்து 92ல் நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் இயக்கத்துல அண்ணாமலை படத்து மூலியமா தலைவருக்கு முதல் முறை இசையமைச்சிருந்தா கூட இந்த ஒரு பாஷா படம் வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த பாடல்களும் சரி, அந்த ரீரிகார்டிங்கும் சரி, பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. அண்ணாமலையில சூப்பர் ஸ்டார் அவர்கள் போட்டு கொடுத்த அந்த டைட்டில் கார்டு தான் இன்னைக்கும் எல்லா தலைவர் படங்களுக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு பயன்பட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை இந்த டைட்டில் கார்டு வரும்போது அந்த பிஜிஎம் மியூசிக் மட்டும் நம்ம வந்து கொண்டாடல, அங்கங்க நமக்கு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா விஷுவல்ல நமக்கு தேனிசை தென்றல் தேவாவும் தென்படுறாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா சார், இவங்களை சொல்லும்போது கண்டிப்பா சுரேஷ் கிருஷ்ணா சார் சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஸ்டைலிஷ் டைரக்டர்னு சொல்லலாம், ஃபிலிம் மேக்கரு. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் படங்களை பண்ண இயக்குநர்களை 25 படங்கள் பண்ணவர் நம்ம எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள். அவர் பண்ணிருக்க படங்களோட ஜானர்ஸ் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக இருந்தால் கூட கமர்ஷியலா பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அப்படிதான் சொல்லணும். தலைவரோட பல ஸ்டைல்ஸு, பல மேனரிசம்ஸு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது ஒரு பக்கம். அவர் படங்களை நிறைய ரீச் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு முரட்டு காலையில் அந்த சி விடுவேன் ஆகட்டும், அப்புறம் மற்ற படங்களில் அவர் காட்டியிருக்கிற ஸ்டைலு, போகிராஜில் பைக் ஓட்டிட்டு வரும்போது டக்குன்னு ஹேண்ட்பேக் விட்டுட்டு கர்ச்சீஃப் எடுத்து ஃபேஸ் தொடச்சிட்டு திருப்பி பைக் ஓட்டுற ஸ்டைல் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமாக ஸ்டைலுக்கு காமிச்சு அவர் வந்து பயங்கர சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனு. அதுக்கு அடுத்தபடி அவருக்கு அமைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள். அவரு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஹியூமரஸாக ஃபுல் லென்த் காமெடி படத்துலையும் அவர் வந்து தலைவர் வச்சு ஜெயிச்சு சாதிச்சவர். நட்சத்திர இயக்குனர் அந்தஸ்து அவருக்கு கிடைச்சது. பல வெற்றி படங்கள் அவரும் கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா சுரேஷ் கிருஷ்ணா சார் அவருடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருந்துட்டு, அந்த அண்ணாமலையில் ஆரம்பித்து வீரா ஆகட்டும், இப்போ இந்த பாஷா கூட பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ யதார்த்தமாக பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான ஷார்ட்ஸு, அந்த மேக்கிங் ஸ்டைல் பிரமாதமாக இருந்தது. அதாவது அதை என்னதான் நல்ல கதையாக இருந்தால் கூட அது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து அவருடைய யூனிட், அந்த அவர் கூட ஒர்க் பண்ண அந்த கணேஷ்குமார் எடிட்டர் ஆகட்டும், அந்த ஒர்க் பண்ண ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் அவர்கள் ஆகட்டும், எல்லாமே அவர் கூட்டணி முயற்சியில்
இந்த படத்தை வந்து தலைவரை ரொம்ப அழகாகவும் ஸ்டைலிஷாகவும், குறிப்பாக அந்த ஸ்டண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த டூப்லாமே இந்த ஷார்ட்ஸ்ல வந்து ஸ்லோ மோஷன்ல காமிச்சு நம்ம ரசிகர்கள் எல்லாம் வாயை புழக்க வச்ச அந்த காட்சிகளை வந்து மறக்கவே முடியாது. இன்னைக்கும் கொண்டாடப்படுற அந்த பாடல்கள் தான். பாஷானால வந்து மாணிக்கமா ஆகட்டும், மாணிக் பாஷாவா ஆகட்டும், ரெண்டுமே ரெண்டு வேற விதமான ஜானர்கள். நாங்க மட்டும் இல்ல, எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட பாத்தீங்கன்னா அந்த பாஷா படத்தை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. பாடல்கள் அவ்வளோ அருமையான பாடல்கள். இன்னைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆயுத பூஜை நடக்கும்போது ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லும் இன்னைக்கு வந்து ஒளிபரப்புற பாடல் வந்து அந்த ஆட்டோக்காரன் சாங் தான். அதாவது இந்த படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி ஆட்டோக்காரங்கள்லாம் வேற மாதிரி பார்வை மக்கள் மனசுல இருந்தா கூட அதெல்லாம் உடைச்சி எறிஞ்சு ஆட்டோக்காரங்கள் மேல ஒரு பாசம், ஒரு அன்பு எல்லாம் வர அளவுக்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் வரிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் ஈர்த்ததுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த பாஷாவோட ஓட்டத்தை பத்தி சொல்லணும். ஏற்கனவே நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா பாஷா சூப்பர் ஸ்டார் சண்டேல பாஷா திரைப்படத்தை பத்தி சொல்லியிருக்கேன். 72வது எபிசோடு அது. அந்த படத்தை பத்தி பேசியிருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து பாஷா பத்தி பல நினைவுகள் அதுல நான் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு சிலது மட்டும் அவங்ககிட்ட ரீகலெக்ட் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அப்போல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்டிங் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க புக் மை ஷோல பண்ணாலும் சரி, நேரில் போயிட்டு புக்கிங் கவுண்டர்ல வாங்கினாலும் சரி, பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் என்ன சொல்றது, ஒரு சாஃப்ட் காப்பி ஸ்லிப் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அப்போ வந்து ஒவ்வொரு தியேட்டர்லயும் அந்த டிக்கெட் ரேட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண டிக்கெட்டுங்க இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிக்கெட் இதுதான் நார்மல். எல்லா தியேட்டர்ஸ்லாம் இந்த தியேட்டர் பேர் போட்டு அந்த நீங்க கொடுக்குற அந்த டிக்கெட் காஸ்டோட பிரேக்கப்போட இருந்துகிட்டு இருக்கிற அந்த தியேட்டரோட டிக்கெட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி ட்ராங்கில் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸோட அந்த முத்திரை குத்தி இருக்கும். இதுதான் எல்லா தியேட்டருங்களையும் ரிசர்வேஷனுக்கு அந்த டேட்டு, ரோ சீட் நம்பர்லாம் போட்டு கொடுத்துட்டு வர வழக்கம். தலைவர் படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஸ்பெஷலாகவே ஒரு படத்தோட போட்டோஸ் போட்டு கூப்பனுங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் வந்து புரட்சி தலைவரோட உலகம் சுற்றும் வாலிபன்களுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் நடிகர் திலகத்தோடைய திரிசூலம் படத்துக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவர் படங்களே நிறைய படங்கள் வந்திருந்தா கூட சில படங்களுக்கு தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த 90ஸ்ல பெரும்பாலான படங்களுக்கு வந்து தலைவர் படங்களுக்கு இந்த மாதிரி கூப்பன்ஸ் போட்டுட்டு வர பழக்கம் இருந்தது. அதுல ஒரு படம் பாஷா தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆல்பர்ட் தியேட்டரோட டிக்கெட்டு, இந்த டிக்கெட்ல பாருங்க உங்களுக்கு அந்த வந்து போட்டோ போட்டு ஒவ்வொரு ஷோக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டில்லு போட்டு அந்த கூப்பன்ஸ் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தோட ஹைலைட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு படத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு பிவிஆர் தியேட்டருக்கு போறோம்னாக்கா அதோட டிக்கெட் ரேட் வந்து 199 ரூபாய். ஆன்லைன் புக்கிங் சார்ஜ் பண்ணோம்னாக்கா 35 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ ரிசர்வேஷன் கவுண்டர்ல போய் ரிசர்வ் பண்ற டிக்கெட்டுங்க. இது அன்னைக்கு ஆல்பர்ட் தியேட்டர்ல டிக்கெட்டோட விலை வந்து 12 ரூபாய் தான். பாஷா படம் ரிலீஸ் ஆகும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்பர்ட் தியேட்டர்ல ரிசர்வேஷன் கிளாஸோட டிக்கெட் ரேட் வந்து 12 ரூபாய். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். பால்கனி வந்து 15 ரூபாய். இதுதான் டிக்கெட்டோட ரேட்ஸ். அப்புறம் இந்த பாஷா அப்படின்னு படத்தை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆடியோ எப்படி தேனிசை தென்றல் தேவா அவர்கள் பிரபலமோ அதே போல இந்த ஆடியோ கேசட் பத்தி கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். இதுதான் அன்றைக்கு அந்த பீரியட்ல இருந்துகிட்டு ஆடியோ கேசட்டுங்க. ஸோ பாஷா படத்தோட ஆடியோ கேசட்டு தாங்க இது. அன்னைக்கு இந்த பாஷா படத்தோட ஆடியோ வெளியிட்டவர்கள் வந்து ஏபிஎம் ஆடியோ அவர்கள். அந்த படத்தோட கேசட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது இப்படிதான் இருக்கும். அதுல வந்து தேனிசை தென்றல் தேவா அவர்கள் போட்டோ ஒரு பக்கம், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய போட்டோ ஒரு பக்கம் போட்டு இப்படி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இது. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பாடல் வரிகள், பாடல் எழுதியவர்கள், பாடல் பாடியவர்கள், இந்த இது குறிப்பாக இருக்கும். அந்த நேரத்துல இந்த கேசட்டோட விலை வந்து 32 ரூபாய். எம்ஆர்பி இன் தமிழ்நாடு 32 rupees, அதர் ஸ்டேட் வந்து 34 rupees. இதுதான் பாஷா படத்தோடைய தமிழ் ஆடியோ கேசட்டு. அதே போல அந்த சூப்பர் ஸ்டார் சண்டேல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை வந்து ரீமேக் பண்றதுக்காக ஹிந்தியில நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. நிறைய ஹீரோஸ்க்கு இன்க்ளூடிங் அமிதாப் பச்சன் அவர்களை போட்டு காமிச்சாங்க. ஆனா படம் பார்த்த எல்லாரும் சொன்னது ஒரே வார்த்தை, யுனானிமஸா சொன்னது வந்து இந்த படத்தை தயவுசெய்து ரீமேக் பண்ணாதீங்க, டப்பிங்கே பண்ணுங்க. இது யாரும் அந்த அளவுக்கு 100% அந்த ரிசல்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன படம் தான் இது. ஸோ ஃபைனலி ஹிந்தியில கூட மாணிக் பாஷா என்ற பெயர்ல டப்பிங் செய்யப்பட்டது. ஸோ அந்த மாணிக் பாஷா டப்பிங் செய்யப்பட்ட அந்த மாணிக் பாஷா என்ற ஹிந்தி படத்தோடைய ஆடியோ கேசட் தான் இது. இந்த ஆடியோ கேசட்டு அங்க ஹிந்தியில வெளியிட்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அமிதாப் பச்சன் பிலிம் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களுடைய பிக் பி என்ற
மியூசிக் லேபிள் தான் இந்த படத்துடைய ஹிந்தி ஆடியோ கேசட் வெளியிட்டிருக்காங்க. இதோட விலை இது வந்து 96ல் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு, அதாவது அடுத்த வருஷத்துல. இதோட விலை வந்து 30 ரூபாய் தான். பிக் பி ஆடியோ கேசட்ஸ், மாணிக் பாஷா படத்தோட ஹிந்தி ஆடியோ கேசட். இது பாஷா படத்தோட வெள்ளி விழா. இன்னைக்கு தரைமட்டமா இடிக்கப்பட்ட அந்த கிரவுன் பிளாசா என்கிற அன்றைய அடையா பார்க் ஷெரட்டான் ஹோட்டல்ல தான் இதோட வெள்ளி விழா நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில தலைவர் அவர்களுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு R.M. வீரப்பன் அவர்கள் அன்னைக்கு அந்த அதிமுக ஆட்சியில வந்து மினிஸ்டரா இருந்தவர். இந்த பேச்சுக்கு அப்புறம் அவர் வந்து ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தனியா எம்ஜிஆர் கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் தலைவர் படத்துல எத்தனை ஸ்டைலுகள் இருந்தா கூட, அதே போல எந்த ஹீரோ ஒரு கோட் சூட் போட்டா கூட எல்லாருக்கும் இம்மீடியட்டா மைண்ட்ல வர போஸ் வந்து அது இந்த தலைவரோட இந்த பாஷா போஸ் தாங்க. ஒரு கோட் சூட் போட்டால எல்லாருக்கும் போஸ் கொடுக்க தோன்ற போஸ் வந்து அது இந்த பாஷா படத்தோட நம்ம சூப்பர் ஸ்டாரோட இந்த போஸ் தான். அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு சின்ன ரீகலெக்ஷன் தான். இது வந்து அந்த பாஷா படத்துல வந்து தங்க மகன் இன்றி அந்த சாங் வந்து AVM 6வது ஃப்ளோர்ல ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்திலோட லஞ்ச் பிரேக்ல அந்த தலைவரோட மேக்கப் காட்டேஜ் கிட்ட வெளியில எடுக்கப்பட்ட அந்த ஸ்டில்லு தான் இது. அதே பாடல் காட்சி அப்போ செட்டுக்குள்ள வந்து நம்ம நடிகை நக்மாவோட எடுக்கப்பட்ட அந்த ஸ்டில்லுங்க.